இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் நம்ம தோட்டத்தில் வந்து நான் கொஞ்சம் நிறையா பிளான்ட்ஸு ட்ரீஸ் எல்லாம் இருக்குதுங்க. அது அவங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தோடு ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். இது வந்து நோனி ட்ரீ. நோனிங்கிறது வந்து ஒரு ரொம்ப மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிற ஒரு ஃப்ரூட்டுங்க. இந்த நோனி ஃப்ரூட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய காய் எல்லா பக்கமுமே இருக்குது. ஸோ இந்த காய் வந்து பழுத்ததுன்னா இது ஜூஸ் போட்டு, ஆக்சுவலி துளசிலெல்லாம் வந்து இது ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய சுகரு அந்த மாதிரி நிறைய இதுகளுக்கு வந்து இது வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி காய் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது பழுத்திருக்குது பழம். இந்த ஸ்டேஜ் தான் மேக்ஸிமம். இதுக்கு மேலே விட்டோம்னா இந்த பழம் வந்து ஒரு ஸ்மெல் வரும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா காய் பழுத்துச்சுன்னா நம்ம அந்த பழத்தை அந்த டைமில் வந்து அந்த பழமாட்டு இருக்கும்போது அங்கே பொறிச்சிடணும். பொறித்து ஜூஸ் போட்டுடணும். இதே ஜூஸ் போட்டு குடித்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள், துளசிலெலாம் வச்சுருப்பாங்க. பட் இந்த நோனி வந்து இங்கே யார் வந்தாலும் நான் கொடுத்துருவேன் வேணும்னா. ஏன்னா நமக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படிங்கிறதுனால. பட் நம்ம யூஸ் பண்ண தெரியலனாலும் ஜூஸ் போட்டால் ஹார்டாக இருக்குது, ஏதாவது ஈஸி மெத்தட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பழமாக இருக்கிறத பறித்து நம்ம வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். பட் ஒரு ஸ்பூன் அப்படின்னு குடிக்க சொல்லுவாங்க அங்கே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட இருக்கும்போது. நம்ம இதை சும்மா தண்ணி ஊற்றி அடித்து மிக்சியில் குடிச்சிட்றோம். ஸோ இந்த ஒரு மெடிசினல் இது வந்து எனக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு ஒரு ஃபீல் இருந்தது. பாருங்க, இந்த மாதிரி நம்ம பொறிக்க முடியாமல் விட்டால் இந்த பழத்துக்கு மேலே அது தானே விழுந்திருக்குது. இந்த மாதிரி விழுந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்தோம்னா ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாது, அது ஒரு மாதிரி குடிக்க முடியாது, டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இந்த மாதிரி கீழே விழுந்ததெல்லாம் சரி மக்கி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டியோடு இருக்கிற ஒரு ஃப்ரூட் இது நோனிங்கிறது. இது வந்து சின்ன நெல்லிக்காய். இப்போ எதுவும் காய் இல்லை, இப்போ எதுவும் சீசன் இல்லையாட்டிருக்குது. பிஞ்சு ஒரே ஒரு வருடத்தில் மட்டும் பிஞ்சு இருக்குது. இங்கே மட்டும் பிஞ்சு இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். அது மட்டும் சின்ன பிஞ்சு. வேறு இதில் ஒன்றும் காய் இல்லை. பட் ஒவ்வொரு சீசனுக்கும் நல்லா பிடிக்கும் சின்ன. அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து மெக்சிகன் ஸ்பினாஷ்ன்னு சொல்லுவாங்க, மரக்கீரை அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது பொரித்து நம்ம செய்யும்போது சுக்கிட்டிக்கிற மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மெக்சிகன் ஸ்பினாச் வந்து நமக்கு ஒரு நல்ல மரமாட்டவே பார்க்குறக்கும் அழகாக புஷ்ஷியாக இருக்குது. கட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா இந்த மாதிரி புஷ்ஷியாக செடியாட்டவும் அழகுக்காகவும் வச்சுக்கலாம், கீரையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இது வந்து பெரிய நெல்லி, இப்போ தான் மரம் வச்சுருக்குது. அப்புறம் இது பார்த்தோம்னாங்க சீத்தா. தென் இது வந்து சப்போட்டா. அதுக்கப்புறம் இது இன்னும் காய் வரல. சப்போட்டாவில் வந்து இப்போ தான் வச்சுட்ருக்கிறது, காய் வரல. இது வந்து டேட்ஸு. இதுவும் இன்னும் காய் வரல, வச்சு 2-3 வருஷம் ஆச்சு, இன்னும் காய் வரலைங்க. இது மகிழம்பூ மரம். நிறைய பூ பூக்கும், ஒவ்வொரு சீசன்லேயும் எக்கச்சக்கமான பூ பூக்கும். இப்போ பூ இருக்குதான்னு பார்த்தா இதெல்லாம் காய் ஆகிடுது. இந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய் ஆகிடுது. இதுதான் பூவு. மனம் சூப்பராக இருக்கும். மகிழம்பூ வந்து பாருங்க, ஒரு பூ இருக்குது. எஸ், இதுதான் மகிழம்பூ. மகிழம்பூ வந்து மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒன்று வச்சிட்டோம்னா வீட்டுக்கிட்ட வந்து நமக்கு நல்ல அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும். மகிழம்பூ வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலி வந்து ரொம்ப நல்லது ப்ரேயர்ஸ்க்கு எல்லாமே. அதனால் மகிழம்பூ வந்து இது வீட்டுக்கிட்ட ஒன்று வைக்கலாம் நம்ம. தென் இது மறுபடியும் இன்னொரு டேட்ஸுங்க. இது கீழே பார்த்திங்கன்னா வல்லாரை கீரை இது. அப்புறம் இது வந்து செம்பருத்தி பூ. தென் இது வந்து கொய்யா மரம்.
கொய்யா மரம் தான் கொஞ்சம் பெருசாக அப்படியே இதாக போயிருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நாவல் பழம், இன்னும் பழம் வர ஆரம்பிக்கலைங்க. நாவல் மரம் வந்து இப்போ தான் ஒரு 5 இயர்ஸ் தான் இருக்குது இந்த மரம் வச்சு. 7 இயர்ஸில் வரும்னு நினைக்கிறேன். இது நாவல் பழம், அது இன்னொரு நாவல் பழ மரம். அப்புறம் இது வந்து சீத்தா, நடுவில் 2க்கும் நடுவில் இருக்கிறது சீத்தா. ஸோ இது 5 இயர்ஸ் ஆயிருக்கு. நீ 7 இயர்ஸில் வருமா எப்போன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இது வந்து அந்த கொய்யாவே தான், அதனோட இன்னொரு சைடு பாருங்க, ஒரே ஒரு பிஞ்சு இருக்குது. சீசனில் நிறையா காய் வரும். இங்கே நாங்கள் பொறிக்கிறத விட மோஸ்ட்லி கிளி, அணில் இதுகெல்லாம் நிறைய சாப்பிடும். இங்கே ஒரு கொய்யா மரம் திருப்பியும் இது ஒன்று. ஸோ பொறிக்கிறத விட அது நிறைய சாப்பிட்டுக்கும். அதுதான் ஒரு பாசிட்டிவ். இது நிறைய பேர்ட்ஸ் வந்து இங்கே வரும். நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்தோம்னா இங்கே எக்கச்சக்கமான பேர்ட்ஸ் வரும். இது இன்னொரு அதே மரக்கீரை, மெக்சிகன் ஸ்பினாச்சுன்னு சொல்லிட்டு, இது அந்த கீரை தான். அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கிறது. தென் இது பார்த்தோம்னா கீழே வல்லாரை சும்மா கொஞ்சம் வச்சா போதும், தண்ணி கிடச்சிதுன்னா ஃபுல்லாக வந்துடுங்க. இது வந்து நார்த்தங்காய் மரம். அப்புறம் அது ஒரு நார்த்தங்காய் மரம். அதுக்கப்புறம் இது வந்து இதுவும் நல்லதுன்னு சொல்லுவாங்க, ப்ரீத்திங் ஆக்சிஜனுக்கு. இது என்னென்னு டக்குன்னு வர மாட்டேங்குது. இன்னொன்று புங்க மரம் இல்லை, இது வேறு. இது மெடிசினலாக ரொம்ப யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு பேர் வரல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நான் லீஃப் பக்கத்தில் காமிக்கிறது. இது வந்து என்ன மரம்னு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்கள். வாங்கி வைக்கும்போது சொல்லியிருந்தாங்க, அது மறுபடியும் மறந்துருச்சு. ஒரு 7-8 இயர்ஸ் ஆனங்காட்டி என்ன மரம் மறந்துருச்சு. தென் இது டிசம்பர் பூ. இது வந்து இருவாச்சின்னு சொல்லுவாங்க. இருவாச்சின்னு சொல்லுவாங்க. பூ இல்லை, ஒரு எல்லோ கலர் பூ இருக்குது. இது ஃபுல்லாக இப்போ காயாகிடுது, விதையாகிடுச்சு. எல்லாமே பாருங்கள், காயாகிடுச்சு, காயாக தொங்குது. ஒரு லைட்டு எல்லோ கலரில் இந்த பூ இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லது ஸ்பிரிச்சுவலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பூ எதுவுமே இல்லை, காய் வேணால் நிறைய இருக்குது. பூ சீசன் முடிஞ்சிருச்சு. இது போமோகிரானேட்டுங்க. இது வந்து சொர்க்க மரம்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. இயர் ஃபுல்லாகவே இங்கே நிழல் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இது. க்ரீனாக இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும். மற்றபடிக்கு இதில் பெனிஃபிட்ஸ் வந்து தெரியல எனக்கு. இது சொர்க்க மரம். ஸோ இந்த மாதிரி நேச்சரோடு இருக்கும்போது நம்ம ரொம்ப நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நேச்சர் கூட வாழும்போது நமக்கே வந்து ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து ட்ரை டு பி வித் நேச்சர். இந்த மாதிரி பிளான்ட்ஸ், ஃப்ரூட், ட்ரீஸ் இது கூட வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரமாவது டெய்லி ஒரு கொஞ்சம் மினிமம் டைமாவது ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எல்லோரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கேன். நன்றி. வாழ்க வளமுடன்.